பெரும் புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளினாலும் தர்மையும் கமலையும் விரிதமிழ் கூடலும் திருநகராக விற்றிருந்து அருட்செங்கோல் செலுத்துகின்ற ஸ்ரீ குருமா சந்நியானத்தினுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, இந்த நாள் ஒரு நன்னாள். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக துவங்கினோர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குரு வாய்க்கும் பராபரமே என்பது தாய்மானவருடைய வாக்கு. நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலமும் அங்கே வீற்றிருக்கக்கூடிய இறைவனாகிய மூர்த்தியினுடைய பெருமையும், அந்த தலத்து இறைவனை வழிபட்டவர்கள் இறைவனை வழிபடுவதற்காக ஏற்படுத்திய தீர்த்தங்களினுடைய பெருமையும் நாம் உணர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா நாம் ஒரு பொருளை வாங்குகின்ற போது அதனுடைய தன்மை என்ன, எதற்காக வாங்குகிறோன்னு ஆராய்ந்து வாங்குகின்றது போல நாம் வழிபடுகின்ற இறைவனுடைய பெருமை, அவன் வீற்றிருக்கின்ற அந்த தலத்தினுடைய பெருமை, அந்த இறைவனை நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வழிபட்டார்கள், என்னவாறு பயன் பெற்றார்கள் என்று நமக்கு அந்த தலத்தினுடைய பெருமையும் வரலாறும் நமக்கு குறிக்கின்றது. நமக்கு தீர்த்தங்களினுடைய பெருமையாக பல மாதங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. குறிப்பாக இப்போது ஐப்பசியில் பார்த்திங்கன்னாக்கா துலா உற்சவம்னு தனியாக தீர்த்தத்துக்காகவே எல்லா நாட்களும் சுவாமி தீர்த்தமாடக்கூடிய நாட்களாக காவேரியிலே தீர்த்தம் நடைபெறுகின்றது. திருவையாற்றிலே ஐயாற்று பெருமானுக்கு அந்த 30 நாட்களும் காவேரியிலிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் நடக்கும். பல ஊர்களில் அந்த 30 நாட்களும் சுவாமி தீர்த்தவாரிக்கு போவார். மார்கழி மாதம் தீர்த்தம் ஆட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு திருப்பள்ளி எழுச்சியிலையும் நமக்கு மாணிக்கவாசக பெருமான் நமக்கு சொல்லி காட்டுங்க. ஏன்னா இந்த உடல் உள்ள அழுக்குகளை எப்படி இந்த நீர் நீக்குகிறது என்பதை இறைவனோடு ஒப்பிட்டு சொல்வார். அந்த ஆன்மா இறைவனை அடைகின்ற போது அம்மையப்பராக இருக்கின்ற இறைவர் நம்மளுடைய ஆன்மாவினுடைய அழுக்குகளை நீக்குவது போல நாம் ஆடுகின்ற இந்த தீர்த்தம் நம்மளுடைய அழுக்குகளை நீக்குவதினாலே இந்த தீர்த்தங்கள் எல்லாம் இறைவனுக்கு ஒப்பானது, அம்மையப்பருடைய சொரூபம் என்று மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லுகின்றார். நாம் இறைவனுடைய அபிஷேக தீர்த்தத்தினை இங்கே நமக்கு குருமணிகள் கருணையோடு ஒவ்வொரு கிருத்திகையிலிருந்து வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்தும் இதுபோல சங்காபிஷேகங்கள் நடைபெறுகின்ற போது திருக்கடவூரிலிருந்தும் எப்படி ஒரு நிலை இருந்தாலும் நமக்கு கிடைக்கணும்னு கருணை புரிகிறாங்க. நம்மளுடைய நாயன்மார்களுடைய தன்மைகளை சொல்லுகின்ற போது பூதம் 5 நிலையில் கலங்கினும் மாதொருபாகர் மலர்த்தால் மறப்பிலார் என்று நாயன்மார்களுடைய தன்மையை சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அதுபோல அங்கே புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே குருமணிகள் உறுதியாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தீர்த்தங்களினுடைய பெருமை 1-2 நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், நாயன்மார்களிலே உருத்திர பசுபதி நாயனார் தீர்த்தத்திலேயே நின்று ருத்ர பாராயணம் செய்து இறைவனை அடைந்தவர். சந்தான பரமாச்சாரியாரிலே மெய்கண்டாருடைய அவதாரம் திருவெண்காட்டிலே இருக்கக்கூடிய பெருமானை வழிபட்டதினாலே கிடைத்தது. ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் அதனை சொல்லுகின்றது. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர், யாதும் ஐயுற வேண்டா. அங்கே இருக்கக்கூடிய அந்த முக்குள நீரை அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். முக்குளம் நன்கு உடையானும் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. அந்த 3 குளங்களிலே நீராடி பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் குறித்திருக்கின்றார். அப்படி வழிபாடு செய்து அருள் பெற்றவர்கள்
அவருக்கு கிடைத்த பிள்ளையார் யாருன்னா மெய்கண்டார்னு 2 வயதிலே அருள் ஞான உபதேசம் செய்யக்கூடிய ஒரு தவ ஞான குழந்தையினை சுவாமி அருளி செய்கின்றார். இன்றளவும் நாம் பல இடங்களிலே பல தீர்த்தங்களை நாம் பார்க்கிறோம். அப்பர் சுவாமிகள் மானசரோவரிலே சென்று கைலாய காட்சி காண செல்லுகின்ற போது இறைவர் இந்த பொய்கையிலே மூழ்கி பழுதில் சீர் திருவையாற்றில் கான் என்று சொல்லுகின்றார். அந்த தீர்த்தம்தான் மானசரோவர் தீர்த்தம்னு. இங்கே திருவையாற்றில் இருக்கக்கூடிய சூரிய தீர்த்தம்னு கோவிலுக்குள்ளார இருக்கு. அகத்திய பெருமான் கைலாயத்திற்கு செல்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்திலே மூழ்கி சிவபெருமானை சென்று கைலாயத்திலே தரிசித்தார்னு திருவையாற்று புராணம் நமக்கு சொல்லுது. ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்டனவாக நமக்கு திகழ்கின்றன. இப்போ இங்கே 2 தீர்த்தம் நமக்கு கொடுக்குறாங்க. ஒன்று வைத்தீஸ்வரன் கோவில்லேருந்து வர்றது, மற்றொன்று திருக்கடவுர்லேருந்து வர்றது. வைத்தீஸ்வரன் கோவிலில் சித்தாமிர்த தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்குது. நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய அமிர்தம் அங்கே தீர்த்தமாக பெருமானுக்கு அபிஷேகத்திற்காக அது வந்து கொண்டு இருப்பதாக. நீங்கள் புல்லூருக்கு வேலூர் புராணம் அங்கே இருக்கக்கூடிய நூல்களை படித்தீர்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்திலே நீராடி வருபவர்களுடைய அந்த நீர் துவளைகள் இருக்கு இல்லையா, அவங்க மேலே இருக்கும் வரவங்க தீர்த்தம் ஆடிட்டு வர்றவங்க, அந்த நீர் துவளைகள் நம்ம மேலே தெளித்தாலே நம்மளுடைய பாவம் நீங்கும், நோய்கள் நீங்கும்னு புல்லிருக்கு வேலூர் புராணம் சொல்லுகின்றது. மற்றொன்று இறைவனுடைய அபிஷேக தீர்த்தம். இதுக்கு நம்ம பெருமை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சந்தான ஆச்சாரியாரிலே உமாபதி சிவம் என்பவர், அவர் இறைவனிடத்திலே அருள் பெற்று உபதேசம் செய்து வருகின்ற காலத்திலே பெற்றான் சாம்பான் என்பவர் சிதம்பரம் நடராஜ பெருமான் மீது அளவில்லாத பேரன்பு கொண்டவர். அவருக்கு இறைவன் ஒரு கடிதம் கொடுக்கிறார். அந்த கடிதத்தை வாங்கிட்டு நாமெல்லாம் இப்போ இறைவன்கிட்ட ஒரு இது கொடுத்தாக்கா உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நாம தான் எல்லாம் பிரதானம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். அப்படி அவர் நினைக்காம அந்த இறைவன் கொடுத்த கடிதத்தை வாங்கி தன்னுடைய சிரசின் மேலே வைத்து கொண்டு நேராக போயிருந்தாங்க, சாமி கடிதம் கொடுத்துட்டாரு என்னான்னு பார்த்து பண்ணுங்க அப்படிலாம் அவர் பேசலை. தன்னுடைய சிரசிலே வைத்து கொண்டு அவருடைய ஆசிரமம், அவர் இங்கே சிதம்பரத்தில் தான், அங்கே சென்று அவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் அவரை சென்று தரிசிப்பதற்கு உரிய காலம் வரணும், அது வரைக்கும் தான் ஏதாவது ஒரு பணி செய்யணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மடப்பள்ளிக்கு தேவையான விறகுகளை வெட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போது இந்த செயல் சரியாக முட்டாமல் நடக்கிறதே என்ன காரணம் என்று வினவுகின்ற போது, இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார் சாமி, அவர் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிடுறாருன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட போனோன்னே சுவாமி நடராஜ பெருமான் ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறார் உங்ககிட்ட கொடுக்க சொல்லின்னு. அதில் படித்தாக்கா அவருக்கு பேதமர முக்தி கொடுக்கணும்னு யார், சிதம்பரம் நடராஜ பெருமான் அவருக்கு எழுதி அனுப்புகிறார் ஒரு சீட்டு. இந்த மாதிரி தில்லை அம்பலத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அவருக்கு பெற்றான் சாம்பானுக்கு பேதமர உபதேசம் செய்து முக்தி கொடுக்கணும். அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி உபதேசம் செய்து முக்தி கொடுத்த உடனே அவர் இந்த பூத உடல் நீங்கி இறைவனோடு கலக்கக்கூடிய அந்த நிலைக்கு போய்டுறார். இப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன எண்ணம் வந்துட்டுதுன்னா, இவர் ஏதோ அவரை மாய மந்திரங்கள் செய்து ஏதோ எரித்துட்டாரு, ஏதோ செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அரசன்கிட்ட சென்று முறையிடுகிறார்கள். அரசன் உமாபதி சிவாச்சாரியாருடைய அந்த பக்குவ நிலையை அறிந்தவர் அவர். ஆனால் அந்த நீதி வழங்க வேண்டிய ஒரு இடத்துல இருப்பதினாலே இதற்கு ஒரு வழி தாங்களே சொல்ல வேண்டும் என்று கேட்கின்ற போது, வேறு யாராவது பக்குவ ஆன்மாக்கள் இருந்து உபதேசம் பெறுவதற்கு தகுந்தவர்கள் யாராலும் முன் வராங்களான்னு கேட்டால் யாருமே வர்றதுக்கு தயாரில்லை. ஏன்னா எப்பவுமே நாம் எப்படின்னா இறைவனுடைய அருள் வேணும்னு நினைப்போம், ஆனால் அதற்கு தகுந்த முயற்சியினை செய்வதற்கு இறைவனை சென்று அடைவதற்கு முன்னேறி வாங்கன்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். நாம் எப்படி இதை விட்டுட்டு வர்றது, நமக்கு இவ்வளோ பிரச்சனை, எல்லாவற்றையும் இறைவன் பார்த்துக்கொள்வாங்கிற நம்பிக்கை நமக்கு முதல்ல வரணும். அப்படி யாரும் முன்வராத போது உமாபதி சிவாச்சாரியார் ஒரு உயிரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த உயிர் எது என்று சொன்னால், இறைவனுடைய அபிஷேக தீர்த்தம் மட்டுமே பட்டு வளர்ந்த ஒரு கள்ளிச்செடி. அந்த கள்ளிச்செடிக்கு அவர் உபதேசம் செய்த பொழுது அது முக்தி அடைகிறது. இது எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், இறைவன் மேனியிலே பட்டு வருகின்ற அந்த அபிஷேக தீர்த்தம் எவ்வளவு சிறப்புடையது, அந்த உபதேசத்தை தாங்கக்கூடிய பெருமை உடையதாக தகுதி உடையதாக நம்மை மாற்றுகின்றது. அதனால தான் நாம் இந்த தீர்த்தங்களை எல்லாம் உட்கொள்ளுகின்ற போது நம்மளுடைய பாவங்கள் விமோச்சனமாக வேண்டும் என்று சிவாச்சாரியார்கள் அந்த மந்திரங்களை சொல்லித்தான் நம்ம கொடுக்குறாங்க.
அந்த அபிஷேக தீர்த்தங்கள் நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும். அதுதான் இறைவனிடத்திலே சென்று நாம் வழிபாடு செய்வதற்கு நல்ல தகுதியினை நமக்கு கொடுப்பதாக உணர்ந்து அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். இறைவன்கிட்டேருந்து நாம் வாங்குகிற தீர்த்தம் நமக்கு நம்மளுடைய பாவ வினைகளை எல்லாம் நீக்கி நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்க நோயையும் நீக்குகின்றன, உள்ளத்து நோயையும் நீக்குவதாக நாம் எண்ணித்தான் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்புடைய தீர்த்தங்களை நாம் இறைவனுடைய அபிஷேகம் பண்ண தீர்த்தங்களை ஒவ்வொரு முறையும் நமக்கு தவறாமல் கொடுப்பதற்கு நம்மளுடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் அருள் செய்துள்ளார்கள். ஏன்னா தீர்த்தம் ஆடுதலும் அதனுடைய சிறப்பும் நம்ம நூல்களில் தான் சொல்லப்பட்டிருக்கு. சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாமே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய சுவாமி தான் அத்தாவுன் அடியேனை அன்பாளார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். நம்மளுடைய வழிபாடுகளில் பெரும்பாலும் நீர் இன்றியமையாததாக இருக்கிறது. கடம் வைத்து இறைவனை நீரில் ஆவாகனம் செய்து வழிபாடு செய்வது கும்பாபிஷேகமாக, வீடுகளிலே நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் நடக்கின்ற போதெல்லாம் நாம் செய்கின்றோம். அந்த தீர்த்தங்களை நித்தியப்படி சிவபூஜை செய்கின்ற போது கூட நாம் நீரினையும் நம்மையும் எப்படின்னாக்கா அதை சிவபாவனையிலே அதுக்கு தகுந்தது போல நீற்றினை மந்திரங்களினாலே சுத்தி செய்து தான் நாம் பயன்படுத்துகிறோம். அதனால் தீர்த்தங்கள் இன்றியமையாத ஒன்று. அதை நமக்கு பல்வேறு தொலைவுகளிலே இருந்தாலும் இங்கே கிடைக்கின்ற அளவிற்கு நமக்கு திருவருளும் குருவருளும் கூட்டி இருக்கிறது என்பது என்றைக்கும் நாம் ரெண்டு பேரையும் மறந்துடக்கூடாது. குருநாதரையும் மறந்துடக்கூடாது, அதை கூட்டு விற்கக்கூடிய இறைவனையும் மறந்து விடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள், இந்த விளக்கு உரைகள் எல்லாம் அந்த இறைவனுடைய பெருமை என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கையில் கிடைக்கக்கூடிய பொருளினுடைய பெருமை என்னங்கிறத நாம் உணர்ந்துக்கணும். ஒரு குழந்தைகிட்ட கொண்டு போய் நீங்கள் வைர மோதிரத்தை கொடுத்தாலும் சரி, தங்க பொருளை கொடுத்தாலும் சரி, அதற்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு விளையாட்டு பொருள் தான். நாம் அதுபோல் இறைவனுடைய வழிபாடுகளையும் இறைவனுடைய தன்மைகளையும் நினச்சிடாமல் அதனுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சமய பிரச்சார நிலையத்திலே தொடர்ந்து உங்களுக்கு அது குறித்த விளக்கங்களும் அறிவுரைகளும் ஆசிவுரைகளும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே அவற்றை உணர்ந்து இறைவனுடைய பெருமையினை சிந்தித்து அவற்றை நான் செலுத்தணும். அதை தான் நம்ம பாடல்களில் கூட சொல்கிறாங்க இல்லையா, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து. எதை உள்ளார வைக்கணும்? நீங்கள் சும்மா போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ குழந்தைகளுக்கோ சாப்பாடு வைக்கின்ற போது சும்மா அப்படி தட்டில் கொடுத்து அப்படி விட்டு எறிஞ்சோம்னா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஒரு அன்போடு பரிமாறணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு பொருளை கொடுக்கும்போது மரியாதையாக கொடுக்கணும், அன்போடு பரிமாறணும். அந்த உணர்வு நாம் இறைவனிடத்திலே அவருக்குன்னு உள்ள தன்மையோடு வைக்கணும். ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து அந்த விருப்பத்தை, பெருமானுடைய திருவடிக்கு உள்ள விருப்பத்தை சரியான முறையிலே உணர்ந்து விருப்பத்தை அங்கே வைக்கின்ற போது அந்த இறைவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு? கரும்பினில் கட்டி போல்வார். அந்த சுவாமி நமக்கு கரும்பில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு போல நமக்கு பெருமான். ஏன்னா அது வெளிப்புறத்தில் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கடுமையாக இருக்கும், அது அப்படியே அந்த தோலை சாப்பிட முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளார எப்படி இருக்குது? அது மிகுந்த சுவையுடைய இனிப்பு அங்கே இருக்கிறது. அப்படி நம்மளுடைய புறவாழ்வினுடைய அந்த கடுமையை நீக்கி இறைவன் நம் உள்ளே இனிமையாக நமக்கு அருள் செய்வார். அந்த தன்மையினை எல்லோரும் உணர்ந்து இந்த கார்த்திகை மாதத்திலும் கூட ஒவ்வொரு இடங்களிலும் கங்கை பொங்கி வருகின்ற நிகழ்வு இன்றளவும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய சமயத்தில் உள்ள சுவாமி நமக்கு கொடுத்துருக்கிற பெருமை. நம்மளுடைய சுவாமி இன்றைய காலகட்டத்திலும் அந்த தீர்த்தம் இந்த நாளில், இந்த அமாவாசையில் இந்த கிணற்றிலிருந்து வரும் என்று சொன்னால் இன்றைக்கும் வருகிறது. இந்த இடத்துல சுவாமி சூரிய ஒளி படும்னா அது படுது. இதெல்லாம் நம்மளுடைய சமயம், நம்மளுடைய இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற பெருமை. சிக்கலில் பெருமான் வேல் வாங்கினாக்கா அவருடைய முகத்திலே அந்த நீர்த்துளிகள், வியர்வை நீர்த்துளிகள் இன்றளவும் வருகிறது. இப்படி ஒவ்வொன்றும் நம்மளுடைய சமயத்திலே இறைவன் நமக்கு பெருமையினை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த இறைவனுடைய பெருமையையும் அந்த இறைவனை நமக்கு வழிகாட்டுகின்ற குருநாதரனுடைய பெருமையும் உணர்ந்து வழிபாடு செய்கின்ற போது எல்லா இறைவனுடைய திருவருளும் குருவருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அமைகின்றோம். திருச்சிற்றம்பலம். இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது. அதற்காக இங்கே நமக்கு ஆசி வழங்கும் கட்டளை தம்பிரான் அவர்களுக்கும் சிவாச்சாரியர் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாகிறேன். இதில் முக்கியமாக இங்கே தீர்த்த சிறப்பு பற்றி 3 மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு கட்டளை தம்பிரான் அவர்கள் சொன்னார்கள்.
முக்கியமாக ஐப்பசி துலாக்கட்டம், மார்கழியில் தீர்த்த நீராடல், அதே போல் ருத்ர பசுபதியாரின் அவருடைய தீர்த்தத்தில் அவர் செய்த சாதனைகள், தவங்கள் பற்றியும் எடுத்து உரைத்தார்கள். இங்கே வந்திருக்கும் அடியார்கள் அனைவருக்கும் இங்கே கொடுத்து வச்சுருக்கணும். இந்த 3வது வாரம் இப்போ நடக்குது. இதில் இந்த அமிர்தத்தை வாங்குவதற்கு கொடுத்து வைத்திருக்கும் அடியார்களின் பாதம் பணிந்து இந்த நன்றியை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஆறிருதடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுதை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மண்ணை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, வலிவளம் துறக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறையறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம்.